தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இன்று தொடங்கும் 2024 அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு நேற்று பரீட்சைகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் இந்த பரீட்சைக்கு 4,74,147 மாணவர்கள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார். அத்தோடு பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை 3 மணித்தியால பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு தாதியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. பதவி உயர்வு வழங்கப்படாமை மற்றும் சம்பள குறைப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. அரசு தாதியர் சங்கம் இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை 3 மணி நேரத்திற்கு தமது சேவையிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை கொழும்பு குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலா ஊக்குவிப்பு வருமானம் பிப்ரவரி மாதம் 37.6 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 6.3% அதிகரிப்பாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்தின் முதல் 2 மாதங்களில் சுற்றுலா வர்த்தகம் ஊடாக நாட்டிற்கு 768.2 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைத்துள்ளது. கடந்த வருடம் முதல் 2 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது 11.7% அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மாத்தளை மகாவெல பிசோ எல்ல நீர்வீழ்ச்சியில் தவறி வீழ்ந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு நுகேகொட பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் நேற்று பிசோ எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நாடும் போது தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் குறித்த நம்பகமான தகவல்களுக்கு 1989 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கேரத் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சக ஆலோசனை குழுவின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஏற்பாடு செய்வதாக கூறி மக்களை ஏமாற்றும் நபர்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார். மேலும் கூட்டத்தின் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் விபத்தில் சிக்கி பள்ளிவாசல் மௌலவியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணிக்கு மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இடம்பெற்றுள்ளது. காத்தான்குடி முகைதீன் பள்ளிவாசல் மௌலவியான 43 வயதுடைய சபீஸ் என்பவரே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார். மற்ற நகர் லேடி மெனிங் வீதி ஊடாக கல்லடி பாலத்து சந்தையில் இருந்து காத்தான்குடி நோக்கி பிரயாணித்த போது காத்தான்குடி பகுதியில் இருந்து நகரை நோக்கி பிரயாணித்த பேருந்து கல்லடிப்பாள சந்தையில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பின்பகுதியில் இருந்து பிரயாணித்த மௌலவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பேருந்து சாரதியை கைது செய்ததுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சூரியவிவ மகாவலி பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் புதையல் தோண்டிய 9 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக சூரியவிவ போலீசார் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் கடற்படை தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் சிவில் பொறியியலாளர் ஒருவரும் அடங்குவதாகவும் ஏனைய சந்தேக நபர்கள் மித்தனிய மற்றும் சூரிய விவ பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 35, 40 வயதுடையவர்கள் என்பதுடன் சந்தேக நபர்களுடன் வேன், முச்சக்கர வண்டி மற்றும் புதையல் தோண்டும் உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மொஹமதுலாவு தெரேசியா தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மொஹமதுலாவு காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் குறித்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலங்களை மீட்டுள்ளனர். இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்ட இருவரும் கணவன் மனைவி எனவும் குறித்த இருவரும் கடந்த 14ஆம் தேதி உயிரிழந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் சடலங்களுக்கு அருகில் நஞ்சு போத்தல் ஒன்று மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட கணவன் 38 வயதுடையவர் எனவும் மனைவி 37 வயதுடையவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொகிவள பகுதியில் பள்ளி மாணவனின் பணத்தை கொள்ளையடித்த நபர் ஒரு குழுவினரால் கற்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கொகிவள போலீசார் தெரிவித்துள்ளனர். கொகிவள போலீஸ் பிரிவின் மேல்வத்து வீதி மற்றும் STS ஜெயசிங்க மாவட்ட சந்திக்கு அருகில் பள்ளி மாணவன் ஒருவனின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதை நேரில் பார்த்த ஒரு குழு பணத்தை பறிக்க முயன்றவரை கற்களால் தாக்கி விரட்டி அடித்தனர். தாக்குதலுக்கு பிறகு குறித்த நபர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் கொகிவள போலீஸ் நிலைய அதிகாரிகளால் பணத்தை கொள்ளையடித்த நபர் பிடிக்கப்பட்டு கல்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பியகம பகுதியில் முகநூல் மூலம் விருந்து பிரசாரத்துக்கு ஒன்று கூடிய இளைஞர்கள் 29 பேரை நேற்று காலை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த விருந்து நேற்று இரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் இவ்விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் அதிக சத்தங்களை எழுப்புவதாகவும் அந்த பகுதிவாசிகளை துன்புறுத்துவதாகவும் கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் உட்பட 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட 29 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பல மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிட்ட வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. துறைமுகத்தில் இருந்து கொலன்னாவைக்கு எரிபொருள் விநியோகிக்கும் குழாய்களில் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்தில் கப்பல்களில் இருந்து இறக்கப்படும் எரிபொருள் குழாய்கள் வழியாகவே கொலன்னாவை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு அடுத்து செல்லப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றது. இந்த குழாய்கள் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கழனி ஆற்றின் ஓரமாக தொட்டலங்கை தெமட்டகுடை ஊடாக கொலன்னாவை வரை நிலத்துக்கடியில் புதைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குழாய்களில் ஒன்று தற்போது சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் மற்ற குழாய் மூலம் எரிபொருள் விநியோகத்தை சீராக மேற்கொள்ள முடியுமாக இருப்பதாகவும் எரிபொருள் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பல்வேறு கொள்ளை மற்றும் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் கடந்த ஒரு வருட காலமாக தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் வைத்து கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி விஜயராஜா தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.